ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் பவன் கல்யாண் நடித்த உஸ்தாத் பகத்சிங் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுதுங்க. இந்த படத்தில் அதாவது தெலுங்கு படம் அப்படின்னாவே லாஜிக் கோட்டைகள் ஓரளவுக்கு இருக்கும். அதாவது சுத்தமாக லாஜிக் இல்லாத ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த படத்தை தான் சொல்லுவேன். அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக படம் எடுங்கடா அப்படின்னு சொன்னால் பவன் கல்யாண் ஸ்பேனுங்களுக்காக படம் எடுத்து பவன் கல்யாண் ஸ்பேனுங்களே இந்த படத்தை பார்க்க முடியாத திருச்சி ஓடின சம்பவம் இந்த படத்தில் நடந்துச்சு. அப்படின்னா படத்தோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க. அதாவது ஒவ்வொரு சீனுமே பவன் கல்யாணுக்கு ஹைப்பு கொடுக்குற ஒரு சீன் தான். மற்றபடி கதையை வழக்கமான ஒரு கதை. வில்லன் சிஎம் ஆக ட்ரை பண்ணுறான். ஹீரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வராரு. அது 3 பேர் இல்லை, ஒருத்தரே தான் இத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறாரு. அவர் தான் பவன் கல்யாண். ஒரு சில டைம்லாம் இந்த அந்த டைலாக்கு அந்த சண்டை சீக்வன்ஸ்லாம் பார்த்தா இவர் அகாண்டா பாலையா காருவே மிஞ்சிருவார் போல இருக்கே, அந்த அளவுக்கு தான் இவரோட சீன்கள்லாம் இருக்குது. எப்படியோ இந்த படத்தில் 2 ஹீரோயினுங்க. அதாவது ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்கறதுக்கு ஒரு ஹீரோயின் டாக்ஸிகன்னா, ஹீரோவுக்கு மனைவியாக அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் மனைவியாக வரக்கூடிய ஸ்ரீலீலா கேரக்டரு. அவங்க வரும்போதே தெரிஞ்சிருச்சு இவங்களை கொன்றுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ எடுக்கக்கூடிய ரிவெஞ்சு. கடைசியாக பார்த்திபன் தான் வில்லன். அந்த பார்த்திபன் என்ன ஆனார், ரவிக்குமார் என்ன ஆனார், அதுக்கப்புறம் கௌதமி அவங்க ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தா தேட்டரில் உட்கார முடியாத அளவுக்கு ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். மனசில் தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் தமன் மியூசிக்னு தான் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் அவங்க ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே தூசி தட்டி எடுத்துகிட்டு தட்டுன்னு தட்டி நம்ம காதை பதம் பார்த்துட்டாங்க. அந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டம் டம் டும் டும்னு ஒரு சத்தம் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த சத்தமே அடங்குச்சு. அப்படின்னா படத்தில் எவ்வளோ இறைச்சல் பாருங்கள். இந்த படம் ஒரு 18+ படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 16+ படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இது பவன் கல்யாண் ஸ்பேனுங்களுக்கான படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஆனால் பவன் கல்யாண் ஸ்பேனுங்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு படத்தில் சுத்தமாக லாஜிக்கே கிடையாது. அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் இவங்களுக்கே எப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸோட நிலைமையில நினச்சி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.